இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில சேஃப் மதர்ஹுட் டேல இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த டே செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம் என்ன மேம்? இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரு தாய்மைக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை. சேஃப் மதர்ஹுட், அதாவது தாய்மை அடையும் பெண்கள் வந்து இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காகவும் பிரசவ காலங்களில் நடைமுறைகளை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப் மதர்ஹுட் டேல கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள பத்தி நம்ம நெறைய பேசணும். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன மேம் கர்ப்ப காலத்துல? கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு இதையும் வந்து 3 மாதங்களாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அபார்ஷன்ஸ் ஆகலாம், ப்ளீடிங், அதுக்கப்புறம் வந்து நிறைய வாந்தி எடுத்து ஹைப்பரமெசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நிறைய வாந்தி எடுக்கிறனால அவங்க அட்மிஷன் கூட ஆகலாம். அப்புறம் 2வது 3 மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்ப கால நீரிழிவு நோய் இப்போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் வந்து நஞ்சுக்குடி வந்து கீழே தனியாக பிரிகிறதுனால ஏற்படக்கூடிய கர்ப்ப கால உதிரப்போக்குகள் ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து மூளையில் வந்து இரத்த கசிவு மற்றும் வலிப்பு வியாதி, இந்த மாதிரி நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்கிறோம்.